நாட்டையே அதிர வச்சிருக்கிற பேருந்து சம்பவத்துல குற்றவாளியா இருந்துட்டு இருக்கிற சிம்ஜிதா வந்துட்டு தன்னுடைய உறவினர் வீட்டுல ரகசியமா பதுங்கி இருந்த நிலையில கேரளா காவல்துறையினர் வந்துட்டு அவங்கள தட்டி தூக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம சிம்ஜிதாவுக்கு அடைக்கலம் கொடுத்த உறவினர்கள் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை இப்போ அவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. உறவினர்கள் சிம்ஜிதா எந்த ஒரு தவறும் செய்யல அப்படின்னு கதறியதுல இருந்து சிம்ஜிதா அவங்க ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிய விஷயத்துல இருந்து போலீஸ் காட்டிய அதிரடியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த நாட்டு மக்களையே சூடாக்கிய இந்த விவகாரத்துல சிம்ஜிதாவை கைது செஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் முதல் ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கு. இதுல அடுத்து நடந்திருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் சிம்ஜிதாவுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னைய தப்பா உரசுறாரு அப்படின்னு பெண் வீடியோ எடுத்ததால இப்போ தீபக் அப்படிங்கிறவருடைய உயிரே போயிருச்சு. இந்த விஷயத்துல தீபக் அவர்களை தற்கொலைக்கு தூண்டும் விதமாக இருந்ததா சிம்ஜிதா மேல இப்ப போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே சிம்ஜிதா எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீசார் மிக வேகமாகவும் தீவிரமாகவும் தேடிட்டு வந்தாங்க. நேற்றைய தினம் கூட சிம்ஜிதா துபாய்க்கு தப்பி சென்று இருக்கிறதாகவும் சில தகவல் வெளிவந்தது. இந்த நிலையில சிம்ஜிதா தனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்ச அன்னைக்கே அவங்களுடைய பகுதி வடகரையிலேயே தன்னுடைய உறவினர் வீட்டுல பதுங்கி இருந்திருக்காங்க. கடந்த 2 நாட்களா அக்கம் பக்கம் யாருக்குமே தெரியாம அங்கேதான் இருந்திருக்காங்க. ஆனா காவல்துறை அவங்களுடைய வீடு அவங்களுடைய உறவினர்கள்னு எல்லா இடங்கள்லயும் தேடி வந்தது மட்டும் இல்லாம சிம்ஜிதா இவங்களை தேட வச்சு சுத்த விட்டுருக்காங்க. இதுல நாட்டு மக்கள் எல்லாரும் கொதிச்சிருக்கிறது போல சிம்ஜிதாவுடைய உறவினர் ஒருத்தரும் கொதிச்சு போய் அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில அங்க போன காவல்துறையினர் சிம்ஜிதாவை கண்டுபிடிச்சு அதிரடியா இப்ப அவங்களை கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்கிற சிம்ஜிதாவை குன்னமங்கலம் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்ல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாகவும் நீதிமன்றமானது சிம்ஜிதாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல விசாரிக்க ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் கேரளா ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டிருக்கு. இதன் பின் சிம்ஜிதாவை மஞ்சேரி சிறைக்கு மாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சிம்ஜிதா அவங்க தலைமறைவா இருக்கும்போது கேரளா கோழிக்கோடு பக்கம் பல போராட்டங்களும் வெடிச்சிருக்கு. தீபக் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தரும் தனித்தனியா வெளிக்கொண்டு வரும்போது ஒரு அப்பாவியை கொன்னுட்டாலே அப்படின்னு இந்த விவகாரமானது கேரளாவில இப்ப ஒரு பெரிய பூதாகாரமா வெடிச்சிருக்கு. தீபக் அவர்களுடைய நண்பர்கள்ல இருந்து உறவினர்கள்ல இருந்து அவர் வேலை பார்க்கிற முதலாளியா அவருடைய பழகியவங்கன்னு ஒருத்தரும் தீபக் அவர்களை பத்தி நல்ல விதமா சொன்னதுல இருந்தே சிம்ஜிதாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பலரும் போராட்ட களத்துல இறங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்லயும் சிம்ஜிதாவுக்கு பல வகையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இதனாலேயே காவல்துறையினர் வந்துட்டு ஜாமீன்ல வெளிவர முடியாத பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சிம்ஜிதாவை கைது செய்யும் போகும்போது சிம்ஜிதா அவங்க கதறி அழுதிருக்காங்க. தான் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டதாகவும் அவர் தற்கொலை பண்ணிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னும் ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க அப்படின்னு சிம்ஜிதா காவல்துறை கிட்ட கெஞ்சி இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வந்துட்டு சிம்ஜிதா மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு காவல்துறை கிட்ட கதறி இருக்காங்க. ஆனா காவல்துறை கொஞ்சம் கூட இதையெல்லாம் கண்டுக்காம இந்த விஷயத்துல அதிரடி காட்டி சிம்ஜிதாவை இப்ப கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்கள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. கைதுக்கு பிறகுதான் இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயத்துல ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கு. இதுல பலரும் இப்போ சிம்ஜிதாவுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் சிம்ஜிதாவுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.